2026 பொறந்தோனே மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்து அப்படிங்கிறது அமெரிக்கா பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, வெனிசுலா நாட்டு மேல ட்ரோன் மூலியமா தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. தாக்குதல் நடத்தி அந்த நாட்டுடைய அதிபரையும், அவங்க மனைவியையும் கைது பண்ணியிருக்கிறாங்க. கைது பண்ணி இவங்க எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க, அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. இவங்க ஏன் அவங்க மேல போர் தொடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்க சொல்லக்கூடிய காரணம் என்ன காரணம்? மக்களுக்கோசரம், வெளி உலகத்துக்கோசரம் ஒரு நாடகமா என்ன பண்றாங்க, இவங்கள வெனிசுலால இருந்து எங்க நாட்டுக்கு ட்ரக்ஸ் அப்படிங்கிறது வருது. இந்த வெனிசுலா நாடு வந்து அவங்க நாட்டு கவர்மெண்ட்ட அந்த மக்கள கண்ட்ரோல் பண்ண தவறிட்டாங்க. அந்த நாட்டுல இருக்கக்கூடிய குட்டி, குட்டி சிண்டிகேட்டு இவங்கலாம் கண்ட்ரோல்ல வைக்க தவறிட்டாங்க. குட்டி, குட்டி ரவுடி கேங்கு இவங்க கண்ட்ரோல்ல கிடையாது. ஸோ, அவிங்க மூலியமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரக்ஸ் அதாவது போதைப் பொருள் அப்படிங்கிறது அமெரிக்காக்குள்ளடி வருது. எங்க அமெரிக்கா நாட்ட சேர்ந்த இளைஞர்கள் கெட்டு போறதுக்கு ஒரே காரணம் இந்த வெனிசுலா நாடு தான். இவங்களால தான் எங்க நாடு வந்து கெட்டு போகுது. ஸோ, இவங்க மேல நாங்க போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்களோட கருத்து அப்படிங்கிறது ஊருக்கு ஒப்புக்கு சாப்பாடாட்டம் ஊருக்கு ஏமாத்துறதுக்கோசரம் இந்த கருத்து சொல்றாங்க. ஆனா உண்மையான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அது கிடையாது. முன்ன இவங்க போர் இந்த மாரி பண்றதுக்கு வெவ்வேறு காரணங்களோட இருக்குது. திரு ட்ரம்ப் அவர்கள்கிட்ட வந்து 2025ல அமைதிக்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது ட்ரம்ப் குடுத்திருந்தாங்க. அதே வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் ட்ரம்ப் குடுத்திருந்தாங்க 24ல. 25ல என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த நோபல் பரிசு வந்து வெனிசுலா நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு ஓகேங்களா? வெனிசுலா நாட்டுல இப்ப எப்படி எதிர்க்கட்சி தலைவர்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல எப்படி ஸ்டாலின் இருக்கிறது ஆளுங்கட்சி. எடப்பாடி அவர்கள் வந்து பார்த்தோம்னா, எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து எதிர்க்கட்சி. அதே மாரி வெனிசுலா நாட்டுடைய பிரதமர் வந்து இருக்கிறாரா, அவருக்கு ஆப்போசிட் எதிர்க்கட்சி இருக்கிறாருல்ல, அவருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அமைதிக்கான நோபல் பரிசுன்றது குடுத்துருக்காங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கோவம் ட்ரம்ப் அவர்களுக்கு. என்னடா இது போன வருஷம் நம்மளுக்கு எதிர்க்கட்சி தலைவரா போஸ்டிங் எதிர்க்கட்சி தலைவர்ன்னு சொல்லக்கூடாது. நம்மளுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு குடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்தா, இந்த சாதாரண ஒரு குட்டி நாடு வெனிசுலா அந்த நாட்டுக்கு குடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? இவங்கள விடக்கூடாது. இரு நான் அவன பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாரி மனசுக்குள்ள ஒரு பகையோடையே தான் இருந்தாரு அவரு. கரெக்ட்டா 2026 பொறந்து 2டே நாளு 3ஆம் தேதி 1ஆம் மாசம் 2026 வான்வழி தாக்குதல். அதுவும் பகல்லலாம் பண்ண மாட்டாராம். நைட்ல தான் அசந்திருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ட்ரோன் வழி தாக்குதல் மூலியமா அந்த தாக்குதல் நடத்தி அந்த நாட்டுடைய தலைவர தூக்கிட்டாங்க. அதிபரையும், அவங்க மனைவியும். இது மட்டும் இல்லாம, ஒவ்வொரு வாரமும் புது 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 போர்க்கப்பல கொண்டு வந்து வெனிசுலா நாட்டோட எல்லையில நிறுத்தி வைப்பாராம். கடல்வெளி எல்லையில. இப்ப கடல் எல்லை இந்த இடத்துல இருக்குதா? இந்தாண்ட வெனிசுலாவா? இந்தாண்ட வந்து வெனிசுலாவுடைய பார்டர் முடியுதா? இந்த இடத்துல கொண்டு வந்து அமெரிக்காவுடைய மிக மிக சக்தி வாய்ந்த நீர்மூழ்கி கப்பல கொண்டு வந்து மேல நிறுத்தி வைப்பாராம். உள்ளடி இல்ல, மேலே நிறுத்தி வைப்பாராம். மிதக்கிற மாரி. அதே மாரி போர்க்கப்பலும் கொண்டு வந்து நிறுத்துவாராம். அதே மாரி விமானம் வந்து இறங்குது இல்லையா போர்க்கப்பல்ல, அந்த போர்க்கப்பலையும் கொண்டு வந்து நிறுத்துவாராம். வெனிசுலா நாட்டுக்கு பார்க்கும்போதே தெரியுது. இவன் வந்தாலே 7:30 தான். இவன் வேற கொண்டு வந்து வண்டிய நிறுத்தி வச்சிருக்கிறான். கடல் வழியில. என்ன பண்ண போறானோ தெரியலையேன்னு சொல்லிட்டு அவனும் பயந்துட்டு இருந்தான். அவனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கொலம்பியா நாடு அவங்க என்ன பண்ணாங்க, வெனிசுலா பக்கத்துல இருக்கிற கொலம்பியா, இவங்க பண்றதே சரியில்ல. ஒரு நாட்டோட எல்லையில நீ உன் எல்லையில தான் வைக்கணும். இவங்க பார்டர் கிட்ட கொண்டு வந்து எதுக்கு வைக்கிற? ஸோ அவங்கள ஏதோ அடிக்கிறேன்னா, அப்புறமேட்டு பக்கத்து நாடு எங்களையும் தானே இது பண்ணுவ அப்படிங்கிறாங்க. உடனே கியூபாவும் என்ன சொல்றாங்க, அவங்க 2 பேரையும் நீ தொந்தரவு பண்ணீன்னா, அப்ப தனியா நான் மட்டும் தான் இருப்பேன். அப்ப நீ என்னையும் தொந்தரவு பண்ணிருவ. ஸோ எனக்கு பயமா இருக்குது. நீ வந்து இந்த மாரி பண்ணாதன்னு சொல்லி, அவிங்களும் ஒரு எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறது பதிவு பண்ணாங்க. யாரு என்ன சொன்னாலும் சரி, இந்த ட்ரம்ப் மாமா மட்டும் எதுக்குமே ஒத்துக்கவே மாட்டாரு. யார் சொல்ற பேச்சையுமே கேட்கவும் மாட்டாரு. அவரு ட்ரம்ப் மாமா முடிவு பண்ணா பண்ணது தான். ஸோ பல மாதங்களா அந்த இடத்துல கப்பல்கள் அப்படிங்கிறது நிறுத்தி வைக்கப்பட்டது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 120 குட்டி குட்டி கப்பல்கள் ஓகேங்களா? படகுக்கு மேல கப்பலுக்கு உள்ளடி 120 கப்பல்கள இவங்க மூழ்கடிச்சிருக்கிறாங்க. தாக்குதல் மூலியமா அந்த இந்த போர் கப்பல் மூலியமா தாக்குதல் நடத்தி 120 வெனிசுலாவுக்கு சொந்தமான குட்டி குட்டி கப்பல மூழ்கடிச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் சொல்றாங்க? உங்க வெனிசுலா நாட்டுல இருந்து எங்க பார்டர் கிட்ட இந்த கப்பல்லாம் வந்துச்சு. இந்த கப்பல் மூலியமா தான் எங்க நாட்டுக்குள்ள ட்ரக்ஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ இளைஞர்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாவுது. உங்க நாட்டுல இருக்கக்கூடிய உங்க நாட்டுல இருக்கக்கூடிய சிண்டிகேட்டு, குட்டி குட்டி ரவுடி கேங்லாம் வந்து இப்படி இல்லீகலா ட்ரக்ஸ வந்து வெளியில அனுப்புறாங்க. இதுக்கு உங்க அரசாங்கமும் உதவி பண்ணுது. ஸோ எங்க நாட்ட காப்பாத்திக்கிறதுக்கோசரம் எங்க பார்டருக்கு வந்தவங்கள நாங்க சுட்டு கொன்னுப்புட்டோம். அந்த கப்பல மூழ்கடிச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க. யாருமே எதுவுமே பேசுறதுக்கு இல்ல. ஓகேங்களா? குட்டி குட்டி போட்ல வந்தவங்கலாம் மீனவர்கள். மீனவர்களையும் கொன்னுப்புட்டாங்க. அதே மாரி வந்து பார்த்தோம்னா, கேட்டா போதைப் பொருள் கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கப்பல்ல வந்து ஒரு 4, 5 பைட்டு பொட்டணத்த எடுத்து காட்டுறது. அத மாரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறமேட்டு அந்த கப்பல மூழ்கடிச்சிடுறது.
இது அந்த கப்பலை நிறுத்தி இவங்களா எடுத்துட்டு போய் 4 பாக்கெட் வச்சு ஃபோட்டோ புடிச்சு மூழ்க அடிக்கிறாங்களோ என்னமோ அதுவும் தெரியாது மக்களுக்கு. ஆனா காட்டுறது அந்த மாரி தான் காட்டுறது. காமிச்சிட்டு உடனே அந்த கப்பல மூழ்கடிச்சுருவாங்க. இன்னொன்னு ட்ரம்ப்புக்கு ரொம்ப நாளா ஆசை. எதுக்கு? அந்த வெனிசுலா நாட்டு மேல. அந்த நாட்டுலருந்து பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமா ஆயில் அப்படிங்கிறது எடுக்கப்படுகிறது. பெட்ரோலியம் அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமா கிடைக்கிறது அங்க தான். துபாய்க்கு அடுத்தபடியா. ஸோ வெனிசுலா அப்படிங்கிறது சின்ன நாடு தான். அத நம்ம அமெரிக்காவோட சின்ன நாடு தான். ஸோ நாம நெனச்சோம்னா அத கண்ட்ரோல் பண்ணிறலாம். அத எடுத்து அந்த நாட்ட மட்டும் நம்ம ஆக்கிரமிச்சுட்டோம்னா, நம்பளுக்கு தான் எல்லாமே. இனிமே நாம தான் அப்படிங்கிற மாரி அவரு ரொம்ப ஒரு ஆர்வமா இருக்கிறாரு ட்ரம்ப்பு. இவங்க வந்து ட்ரக்ஸ் வருது அதனால தான் நான் அடிச்சேன் அப்படின்னு சொல்றது பொய்யு. அமைதிக்கான நோபல் பரிசு படிச்சுட்டாங்க அப்படிங்கிறது வயித்தெரிச்சலு. உண்மையான காரணம் அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய எண்ணெய் வளம். இந்த எண்ணெய் வளத்த மட்டும் நம்ம ஆட்டைய போட்டுட்டோம்னா, நம்பளுக்கு அது சொந்தமாயிருச்சுன்னா, நம்பள அடிச்சுக்க ஆள் இல்ல. நம்ம ரொம்ப செலிபிரிட்டியா இருக்கலாம். நம்மளுக்கு இன்னும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் யோசிக்கிறாரு. அதன் காரணமா தான் வந்து பார்த்தோம்னா, இந்த மாரி சதி செயல்கள்லாம் நெறைய பண்றாரு ட்ரம்ப் அவர்கள். இந்த மாரி பண்ணி தான் அந்த நாட்டையே வந்து இன்னைக்கு நாட்டோட அதிபரையே தூக்கிட்டாரு. இதுல அவருக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குதோ என்னமோ தெரியல. ஆனா, ரொம்ப ஒரு ஆர்வமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கோசரம் உலக நாடுகள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஐநா வந்து என்ன சொல்றாங்க? எதுக்கோசரம் இந்த மாரி பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கு இவங்க தான் பதில் சொல்ட்டாங்க. இந்த மாரி போதைப் பொருள்லாம் கடத்திட்டு வராங்க. ட்ரக்ஸ் அப்படிங்கிறது அந்த நாட்டுல இருந்து தான் அதிகமா வருது. எங்க நாட்டு இளைஞர்களோட வாழ்க்கை கெட்டு போகுது. ஸோ அதனால தான் தாக்குதல் நடத்திட்டோன்ட்டாங்க. இது சும்மா பொய்யி. ஆனா இத தான் வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஐநா சபைகிட்ட. ரொம்ப மோசமான ஆளுங்க. இதெல்லாம் தப்புங்க. அமெரிக்காவினுடைய செயல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு செயல் தான்.